உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்வளவு நாளா நீ நீ நிழலா என் கூடவே இருந்தப்பா. உன்னை நான் இப்போ விட்டுட்டு போக போறேன். சித்தப்பா, என்ன மாதிரி? ஏன் இப்படி ரூம்குள்ள தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன பண்றது மாதிரி, நான் எப்பவும் சிஸ்டர் கூட தானே இருப்பேன். இப்படி அவங்க என்ன தனியா விட்டுட்டு போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாதிரி. சித்தப்பா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன மாதிரி சொல்லு. தாராத்த உயிர் விட்ட அந்த வீட்டை நான் கொஞ்சம் பார்க்கணும். என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறீங்களா? கண்டிப்பா கூட்டு போய் காட்டுற மாதிரி. எப்ப போலாம்? இப்பவே கூட போலாமா? வா போலாம். சரி வாங்க. வா மாரி. அண்ணே வாமா. மாரி, அன்னைக்கு நைட் இங்க உட்கார்ந்துதான் நான் வாங்கிட்டு வந்த டிஃபனை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டு அங்க இருக்கிற அந்த ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில நான் தூங்கி எந்திரிச்சு ரெடியாகி கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட சிஸ்டர் கதவை திறக்கல மாதிரி. உள்ள இருந்து ஒரு சத்தம் கூட வரல மாதிரி. அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு பின்னாடி பக்கமா போய் ஜன்னல் வழியா பார்க்கலான்னு போனேன். அங்க சிஸ்டர் மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடந்தாங்க. இதோ இந்த இடத்துலதான் சிஸ்டர் படுத்து கிடந்தாங்க மாதிரி. அங்கதான் விஷ பாட்டில் கிடந்துச்சு. சிஸ்டர் வாயிலெல்லாம் அப்படியே ரத்தமா. நான் உடனே பதறி போய் சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு ஓடி வந்தேன். அவங்க உதவியோட தான் சிஸ்டர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த. மாரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா நீ மறைக்காம உண்மையை சொல்லுவியா? என்ன கேட்க போறீங்க சித்தப்பா? இப்போ எதுக்காக தாரா அத்தை இறந்த வீட்டை பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னேன்னு தானே கேட்க போறீங்க? ஆமா மாரி. தாரா அத்தை திடீர்னு இப்படி விஷம் சாப்பிட்டு வாழ்க்கைய முடிச்சுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சித்தப்பா. அவங்க அப்படி முடிவு எடுக்கிறவங்களும் இல்ல. இத இன்னும் கூட என்னால நம்ப முடியல. கரெக்ட் மாரி, என்னால கூட தான் நம்பவே முடியல. உன்னை விடு மாரி, நான் சிஸ்டர் கூடவே இத்தனை வருஷமா நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தவன். எந்த நேரத்துல அவங்க எப்படியெல்லாம் முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கே அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மாரி. நைட்டு கோவமா போய் கதவை சாத்திக்கிட்டவங்க காலையில ஏன் இப்ப வரைக்கும் எதுக்காக சிஸ்டர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாரி. ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ உங்களுக்கும் கூட தாரா அத்தை இறந்தத நம்ப முடியல சித்தப்பா? மாரி, எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடந்திருந்தாலும் எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு என்னால ஊர்ஜிதமா சொல்லவே முடியல மாரி. எல்லாமே கனவு மாதிரியே இருக்குது. சரி வாங்க சித்தப்பா போலாம். வா மாரி.
போலாமாமா? ம், வாங்க. வா மாதிரி போலாம். தங்கமயிலு, அப்பா காசிக்கு போயிருக்காங்க. போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. இன்னும் அப்பா கிட்ட இருந்து ஃபோனே வரல. லேட் ஆயிடுச்சு. அப்பா ஃபோன் பண்ணா நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னு சொல்றேன், சரியா? செத்து போன தாரா அத்தை கனவுல வராங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையதான ஹஸ்பண்ட் சார் பிண்டம் கொடுக்க காசிக்கு போயிருக்காரு. ஏதோ ஆறு மாதிரி இருந்துச்சு, ஆனா அது எந்த இடம்னு தெரியலையே. நெருப்பு வேற எரிஞ்சிட்டு இருந்தது, சாமியார் எல்லாம் வேற இருந்தாங்க. ஆனா அந்த இடம் எங்க இருக்கு? எனக்கு எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? அது தாரா அத்தையேதான். அப்போ என் உள் மனசு சொல்றபடி அவங்க உயிரோட தான் இருக்காங்களா? இல்லையே, அவங்களதான் புதைச்சாச்சே. அப்போ நான் பார்த்தது தாரா அத்தையவா இல்ல வேற யாரையோவா? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. நான் பார்த்தது எந்த இடம்? அது ஏதோ புது இடம் மாதிரி இருக்கே. எங்கேயும் பார்த்த மாதிரியே இல்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.